ஜனவரி 21. இன்றைய புனிதர் புனிதர் ஆக்னேஸ். பிறப்பு சுமார் 291. இறப்பு சுமார் 304. நினைவு திருவிழா ஜனவரி 21. புனிதர் ஆக்னேஸ் கிறிஸ்தவ விசுவாசத்துக்காக கொல்லப்பட்ட ஒரு மறைச்சாட்சியும் கன்னியும் ஆவார். இவர் அனைத்து கிறிஸ்தவ பிரிவுகளிலும் புனிதராக போற்றப்படுகிறார். திருப்பலியில் அச்சிஷ்ட மரியன்னையுடன் இணைந்து பெயர் குறிப்பிடப்பட்டு போற்றப்படும் 7 பெண் புனிதர்களுள் இவரும் ஒருவர். தொடக்க காலம் பழங்கால கிறிஸ்தவ மரபுகளின்படி ரோம் நகரில் பேட்ரீசியன் என அழைக்கப்பட்ட உயர்குல குடும்பத்தில் ஏறக்குறைய கி.பி. 291ஆம் ஆண்டு ஆக்னேஸ் பிறந்தார். ஆக்னேஸ் என்ற இலத்தீன் வார்த்தைக்கு செம்மறி குட்டி என்று பொருள். சிறுவயது முதலே இயேசுவின் மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்தார். எனவே 12 வயதிலேயே தனது கன்னிமையை இயேசுவுக்கு அர்ப்பணித்தார். இவர் அழகான தோற்றம் கொண்டவராக இருந்ததால் உயர்குல இளைஞர்கள் பலர் இவரை மணம் முடிக்க போட்டி போட்டுக்கொண்டு சென்றனர். ஆனால் இவரோ அவர்களிடம் விண்ணக மணவாளர் இயேசு கிறிஸ்துவுக்கு எனது கன்னிமையை கையளித்து விட்டேன் என்று கூறினார். இதனால் அந்த இளைஞர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். கற்புடைமை ரோமில் டயோக்ளேசியன் பேரரசனாக இருந்த அக்காலத்தில் கிறிஸ்தவ சமயத்தை பின்பற்றிய மக்கள் ரோமானியர்களால் வதைத்து கொலை செய்யப்பட்டனர். ஆக்னேஸை திருமணம் செய்ய முடியாமல் ஏமாந்த ஒருவன் கோபத்தில் இவர் கிறிஸ்தவர் என்பதை ரோம அதிகாரி செம்ப்ரோனியஸ் என்பவனிடம் போய் கூறினான். தொடக்கத்தில் அதிகாரி இவரது மனதை மாற்ற முயற்சி செய்தான். ரோம தெய்வங்களுக்கு தூபம் காட்டினால் இவரை விட்டு விடுவதாக கூறினான். அது பலன் அளிக்காததால் கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்தும் ஆயுதங்களை இவர் முன் கொண்டு வந்து மிரட்டினார்கள். இவரோ எதை கண்டும் அஞ்சவில்லை. இதனால் ஆக்னேஸை நிர்வாணமாக தெருக்களில் இழுத்துச் சென்று விலைமாதர் இல்லத்தில் ஒப்படைக்குமாறும் யாரும் இவரை கரைப்படுத்தலாம் என்றும் அதிகாரி அறிவித்தான். காமுகர்கள் பலரும் அவ்விடத்திற்கு சென்று இவரை நெருங்க முடியாமல் போனது. காமுகர்கள் இவரை தொட நெருங்கிய போதெல்லாம் உன் வாளில் என் இரத்த கரை படிந்தாலும் இயேசு கிறிஸ்துவுக்கு அர்ப்பணமான என் உடலை உன்னால் கரைப்படுத்த இயலாது என்று ஆக்னஸ் கூறினார். வெவ்வேறு சரித்திர ஆசிரியர்களின்படி ஆக்னேஸ் இப்படியான இக்கட்டான சூழ்நிலைகளிலிருந்து வெவ்வேறு விதமாக தப்பினார் என்கிறார்கள். இவரை பாலியல் வன்கொடுமை செய்ய சென்ற அனைவரும் மின்னல் போன்ற ஒரு ஒளி ஒன்றினால் கண்கள் குருடாகி திரும்பினர். ஒருமுறை இவரது கூந்தலே வளர்ந்து இவரது உடலை மறைத்தது என்பர். ரோம அதிகாரி செம்ப்ரோனியஸின் மகன் கூட சென்று முயற்சித்தான். ஆனால் அவன் இறந்தே போனான். ஆக்னேஸ் அவனுக்காக செபித்தார். அதனால் அவன் உயிருடன் எழுந்து மனம் மாறினான். மறைச்சாட்சி இயேசுவின் மேல் கொண்ட அன்பாலும் இறுதி வரை ரோம தெய்வங்களை வணங்காத காரணத்தாலும் ரோம அதிகாரி இவருக்கு மரண தண்டனை விதித்தான். இவர் விறகு கட்டைகளின் மேல் கட்டப்பட்டு தீ வைக்கப்பட்டார். ஆனால் விறகு கட்டைகள் எரிய மறுத்தன. உடனே ஆத்திரமுற்ற அங்கிருந்த படை தலைவன் தமது வாளை உருவி அவரது தலையை வெட்டினான். இன்னுமொரு சரித்திரவியலாளரின் கூற்றின்படி படைத்தலைவன் அவரது தொண்டையில் வாளை குத்திச் செருகியதாகவும் அதனால் 13 வயதான ஆக்னேஸ் மறைச்சாட்சியாக மரித்ததாகவும் கூறப்படுகிறது. புனிதர் ஆக்னேஸின் மன உறுதி, கன்னித்தன்மை, இளம் வயதில் தூய்மை வலியுறுத்தல், பழம்பெரும் அம்சங்களற்ற பாரம்பரியம் மற்றும் மரணம் பற்றி புனிதர் அம்புரோஸ் பின்னாளில் தமது எழுத்துக்களில் குறிப்பிட்டிருக்கிறார். இவரது கல்லறையில் செபித்த பலருக்கும் இறைவன் அற்புதங்கள் பல செய்ததால் அக்காலம் முதலே இவர் புனிதராக வணங்கப்படுகிறார். கிறிஸ்தவ சமயத்திற்கு சுதந்திரம் அளித்த ரோம பேரரசன் முதலாம் கான்ஸ்டன்டைன் என்பவரது மகளான புனித கான்ஸ்டன்ஸ் என்பவர் புனித ஆக்னேஸின் கல்லறையில் செபித்ததால் தொழுநோயில் இருந்து குணம் அடைந்ததாகவும் கூறப்படுகிறது. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். தின பிரார்த்தனைகளுக்காக லைக், சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐகானை கிளிக் செய்யவும்.